ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரையும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் தான் உங்கள் கௌரி டைலரிங்கோட கௌரி. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நமக்கு ஃபைனலாக சேனல் ஆரம்பித்து 3 வருஷம் ஆகிடுச்சு. 3 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு யூடியூப்லேருந்து இந்த 1 லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணால் அந்த ப்ளே பட்டன் கொடுப்பாங்கள்ல, அது இது வந்து யூடியூப் கொடுத்தாங்க அப்படின்னாலே இது முழுக்க முழுக்க நீங்கள் கொடுத்ததா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இது வந்து 1 லேக் நமக்கு 3 வருஷங்கிறது அதிக நாள், ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கு அப்படின்னால இது இது வந்து ஒரு பெரிய ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் இது வந்து அச்சீவ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். நான் வந்து ஃபேஸ் காட்டிலாம் வீடியோ போடல. யூடியூப் வந்து இதில் அப்படியே சில விஷயங்கள் உங்களோட அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து அப்படியே என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படியே கடந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். 3 வருஷத்துக்கு அப்புறம் ஃபைனலாக நமக்கு இந்த ப்ளே பட்டன் வந்தது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் காட்டாமல் தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். ஃபேஸ் காட்டாததுக்கு ஒன்றும் பெரிய ரீசன்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ என்னை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது நான் இந்த டைலரிங்கை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கும்போது, என்னை பார்க்குறமோ பார்க்கலையோ நான் சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு புரியணும். புரிஞ்சுக்கிட்டு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதை வந்து நீங்கள் லைக் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஃபேஸ் காட்டுறமோ ஃபேஸ் காட்டலையோ அப்படிங்கிறது அது 2ஆம் பட்சம் தான். முதல்ல என்னோட விஷயம், நான் சொல்கிற விஷயத்த வந்து நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு மனசில் தோணுச்சு. சரி, ஒரு யூடியூபே ஒரு இது பண்ணி வச்சுருக்காங்க, 1 லேக் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது ஒரு விருது மாதிரி. 1 லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுங்கிறது ஒரு டார்கெட்டு. சரி, அந்த அந்த 1 லேக் சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் காட்டி போடலாம். அது வரைக்கும் மக்கள் எந்த அளவுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு, எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை. அதனால தான் ஃபேஸ் காட்டாமல் வீடியோ போட்டேன். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஆரம்பித்தப்போ குக்கிங், டைலரிங் 2ம் கலந்து தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். 2 வீடியோவுமே நல்லா தான் போச்சு. ஆனாலும் யூடியூப்லேருந்து அது ஒரு கிரியேட்டர் மாதிரி தான் இருக்காங்க. அவங்கள்டேருந்து ஒரு மெசேஜ் வருது எப்படின்னா, ஏதாவது நீங்கள் வந்து எந்த விஷயம், அதாவது கண்டென்ட்டை வந்து செப்பரேட் பண்ணுங்கள், அப்படி இல்லை விளாக் சேனல் அப்படின்னா நீங்கள் எதை வேணாலும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. சரி, ஆரம்பிச்சிட்டோம் டைலரிங் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிட்டோம். குக்கிங் வந்து வேணாம், குக்கிங்கை வந்து கேன்சல் பண்ணிப்பேன். ஏன்னா அதிகமாக வந்து டைலரிங்கு தான் ரீச் போகுது, மக்கள் வந்து விரும்பி பார்க்குறாங்க. சரி, நம்ம சொல்கிற விஷயம் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனால சரி நம்ம டைலரிங்கே கண்டினியூ பண்ணுன்ட்டு டைலரிங் வீடியோஸை மட்டும் அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குக்கிங் வீடியோஸ்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைலரிங் அப்படின்னு போட்டு குக்கிங்கை கட் பண்ணிவிட்டு இது மட்டும் அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த அளவுக்கு தொடர்ந்து யாரும், நிறைய சேனல்ஸ் நான்லாம் பார்க்குறேன், வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ரீச் பண்ண முடியாமல் விட்டுறவங்களாம் நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன் சேனலில். அதனால் என்னை வந்து இந்த அளவுக்கு பிடிச்சி போய் என்னை இந்த அளவுக்கு நேசித்து நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது கொஞ்சம் அதிக நாள் எடுத்துக்கிச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல, எனக்கு இப்போ வந்ததே திருப்தியாக தான் இருக்குது. இந்த 1 லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறம் சில விஷயங்கள் அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு நினச்சி இந்த ஃபேஸ் காட்டி வீடியோ போட்டுட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் யூடியூப் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பொறுமை முக்கியம். அப்புறம் வந்து நம்ம சொல்கிற விஷயம் மற்றவங்க சொல்கிற விஷயத்துலேருந்து ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். அது மாதிரி இருக்கும்போது தான் மக்கள் வந்து அதை விரும்புகிறாங்க. இப்போ ஒருத்தர் போடுறதே இன்னொருத்தவங்க நம்ம போடுறது வந்து அந்த அளவுக்கு யாரும் விரும்புறதில்ல. இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து யூடியூப் வந்து ரன் பண்ணணும். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் வந்தப்பெல்லாம் அப்படியே நின்றுடுச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சு. அது 1 வருஷத்துக்குள்ளே, அதாவது 6 மாதத்துலேயே வந்து எனக்கு வாட்ச் ஹவரு, அப்புறம் வந்து சப்ஸ்கிரைபர் 1000 எல்லாமே வந்து ரீச் பண்ணிட்டோம். நான் வந்து எனக்கு என்னமோ சேனல் ஆரம்பித்ததுலேருந்து ஃபஸ்ட்டே என்ன பண்ணிட்டான் தம்பி, என் பையன் என்ன பண்ணிட்டாப்புல, வீட்டில் இருந்த 2 செல்லில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டான். வெளியில் வேறு யாருக்குமே தெரியாது நாங்கள் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு. பார்த்தா அந்த வீடியோஸ்லாம் ரீச் கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்புறம் எனக்கு ஒரு டவுட், நீ எதுக்கும் இந்த இதெல்லாம் எடுத்துரு தம்பி, நம்ம செல்லேருந்து எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்ட்டு அப்புறம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆசை, எப்படின்னா நம்ம போடுற விஷயம் வந்து மற்றவங்க தான் பார்க்குறாங்க, வெளியில் உள்ளவங்க பார்க்குறாங்க. இப்போ நான் டைலரிங் வந்து தைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், வீட்டிலேருந்து வரவங்க என்கிட்ட வந்து கற்றுக் கொடுங்கன்னு சொல்லும்போது இதை வந்து எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா நான் வீட்டில் வந்து என்னோடய வேலை எல்லாமே சமையல் வேலை, சாதாரணமாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னால் என்னென்ன வேலை வீட்டில் இருக்கும் அத்தனை வேலையும் பார்த்துக்கிட்டு கிடைக்கிற நேரத்தில் நான் அந்த டைலரிங் வந்து செஞ்சிகிட்ருக்கேன். இதில் வந்து நான் ஒரு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான தையல் மிஷின் ஒரு 4-5 போடணும். அது வந்து கடைக்கு தான் சாத்தியம். வீட்டில் வச்சுக்கிட்டு சொல்லி கொடுக்குறது வந்து இட வசதி வேணும் நமக்கு. ஒரு இதில் வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் தொந்தரவாக இருக்கும். அதனால் எனக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுங்கிறது நான் அதை அப்படியே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்.
இல்லை ஏதாவது ஒன்று தான் நம்மளால் செய்ய முடியும். ஒன்று டைலரிங் இல்லைன்னா டீச்சிங், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணோம். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணோம்னா வீட்டிலேருந்து சில விஷயங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ப்ராப்பராக எல்லா கடமையும் செய்ய முடியாது. அது வந்து எனக்கு விருப்பம் இல்லை. நமக்கு வந்து ஒரு வருமானம் வேணும். மற்றபடி நமக்கு வீட்டில் உள்ள எல்லா ரொட்டீனையும் நம்ம நார்மலாக எல்லோரும் எப்படி ஒரு லேடிஸ் வந்து ரன் பண்ணுவோமோ அதை மாதிரி எல்லா வேலைகளுமே அந்த குறையும் இல்லாமல் வீட்டில் பிள்ளைங்க வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் கரெக்டாக செய்யணுங்கிறது மட்டும் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. சரி, அதனால் வந்து நான் வந்து டைலரிங் வந்து கற்றுக் கொடுக்கறதுல வந்து ஒரு ஆர்வம் காட்டாமலே இருந்தேன். அப்புறம் யோசித்து யூடியூப் ஆரம்பிக்கும் போது தான் சரி நம்ம வந்து டைலரிங் வந்து சொல்லி கொடுப்போம், வீடியோவாக போடும்போது இது நிறைய பேருக்கு போய் சேர்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ஆரம்பித்து ஸ்டார்டிங்கில் வந்து நான் முடிவு பண்ணிட்டேன், இதை வந்து யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் வீடியோ பாருங்கன்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். இப்போ நம்ம வீடியோ வந்து யாருக்காக நம்ம போடுறோமோ அவங்க முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும், அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கணும். வெளியிலேருந்து நம்மளை பார்க்குறவங்க நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக இருந்தேன். 1000 சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும் நான் வந்து யாருக்கிட்டையுமே எங்கள் ரிலேஷன்ஸ்லேயோ எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ யாருக்கிட்டையுமே நான் சொல்லலை. அது பார்த்தீங்கன்னா நமக்கு 6 மாதத்தில் சப்ஸ்கிரைபரை விட வாட்சவர் எனக்கு முன்னாடியே வந்துருச்சு. சப்ஸ்கிரைபர் லேட்டாக தான் வந்தாங்க 1000, வாட்சவர் வந்து 6 மாதத்தில் நமக்கு. அப்புறம் 6 மாதத்தில் ஃபுல் வாட்சவர் நமக்கு கேட்டதை விட அதிகமாகவே வந்துருச்சு. 6 மாதத்துல தான் 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. அதுக்கப்புறம் மானிட்டேஷன் ஆகிடுச்சு. அப்ளைலாம் பண்ணிட்டோம். அப்ளை பண்ணிவிட்டு போயிட்டுருக்கு. ஆனால் வருமானங்கிறது சுத்தமாக இல்லை. வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். பார்த்தீங்கன்னா 2000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. சரி 1000 வந்துட்டால் சரசரன்னு வந்துடும், அப்புறம் ஒரு 5000 வந்துட்டால் ஸ்பீடாக வரும் அப்படின்லாம் நினச்சி வீடியோ போடுறோம். 2000க்கு அப்புறம் மூவே ஆகலை. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது, அப்படியே நிற்கிது. ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு, என்னடா இது மாதிரி இருக்கேன்ட்டு. சரி பரவாயில்ல தம்பி, என் பையன், நீ அதெல்லாம் யோசிக்காதம்மா, இதில் வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம், நீ வீடியோ போட்டுக்கிட்டே இரு அப்படின்னா. சரின்ட்டு அப்படியே வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த 1 இயருக்குள்ளே நமக்கு 16000 சப்ஸ்கிரைபரும், அது வாட்ஸ்அப்பெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. சப்ஸ்கிரைபர் மட்டும் 16000 வந்திருந்தாங்க. அப்போ தான் நமக்கு முதல்ல வருமானம்னு யூடியூப்லேருந்து வர ஆரம்பிச்சிது. கிட்டத்தட்ட கரெக்டாக அது வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. நான் வந்து 2021 டிசம்பரில் ஆரம்பித்தேன். 22 ஜனவரியா பிப்ரவரியில் தான் எனக்கு வந்து சேலரி வந்து வருது. ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14000 வந்துச்சு. அதுதான் யூடியூபோட ஃபஸ்ட்டு வருமானம் நமக்கு. அது மாதிரி நமக்கு வந்து எடுத்ததுமே யூடியூப்லேருந்து வருமானம் வந்துடும். அதே மாதிரி நிறைய லட்சக்கணக்கிலலாம் வரும்லாம் எதிர்பார்த்து வராதிங்க. உங்கள் உழைப்பை கொடுங்க, உங்களுக்கு முடிஞ்ச உங்களால் முடிகிற அளவுக்கு வந்து வீடியோஸ் போடுங்க, கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து இருக்கும். நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ரீச் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து கன்சிஸ்டன்ஸாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். மனசுக்கு வந்து மனம் தளராமல் வீடியோ போட்டால் தான் இதில் வந்து ரீச் பண்ண முடியும். இது இருந்தாலும் இது யூடியூப்பை பொறுத்தளவுக்கு நம்ம எதுவுமே கணிக்க முடியாதுங்க. மக்களாகிய நீங்கள் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம வளர்கிறோம். நான் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் இதனால தான் வருமானம் வருதுன்னு தெரிஞ்சு தான் நீங்கள் செய்கிறீங்க. அப்போ மக்களாகிய நீங்கள் தான் வந்து எங்களை வந்து ஏற்றி விட்றீங்க. இந்த யூடியூபர்ஸை வந்து எல்லாருமே ஆரம்பிக்கலாம். இதில் ஒரு தப்பும் இல்லை. உங்கள்கிட்ட திறமை இருக்குது, கண்டென்ட் இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு செல் இருந்தால் போதும், கேமரா குவாலிட்டியாக ஒரு செல் இருந்தால் போதும், யூடியூப் சேனல் வந்து யார் வேணுனாலும் ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து என்னோடய வீட்டு வேலையிலையும் பார்த்துக்கிட்டு நான் இந்த டைலரிங் வந்து உங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது. ஆனால் டைலரிங் வந்து ரொம்ப ஈஸியாக கஷ்டமா அப்படின்னா ரெண்டுமே சொல்ல முடியாது. நம்ம அனுபவத்தை வச்சு தான் சொல்லணும். நமக்கு எந்த அளவுக்கு அனுபவம் இருக்கோ அது ஈஸி, எந்த அளவுக்கு நமக்கு அனுபவம் இல்லையோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். நம்ம வந்து அதில் எந்த அளவுக்கு நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதுதான். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அப்படியே இன்ஸ்டிடியூட்லலாம் போய் டைலரிங் கற்றுக்கிட்டு அப்படியே A to Z எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா கிட்டே பார்த்தே வளர்ந்துருக்கேன். எங்கள் அம்மா வந்து டைலரு, எனக்கு கற்றுக்கணுங்கிற அப்படிங்கிறலாம் இல்லை. ஆனால் டைலரிங் வந்து பார்த்துக்கு பழகிக்கிட்டே இருக்கேன். எனக்கு மேரேஜுக்கு அப்புறம் தான் நான் ப்ராப்பராக வந்து டைலரிங் வந்து கற்றுக்கிட்டேன், கிளாஸ் போனேன். ஏன்னா எங்கள் ஊர் கிராமம், அங்கேயே வந்து கவர்மெண்ட்லேருந்து மாதம் 30 ரூபான்னு சொல்லி டைலரிங் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ப்ளவுஸ்லாம் தைக்க தெரியும், அம்மாட்ட நான் கற்றுக்கிட்டேன். சுடிதார் மட்டும் தெரியாது. கிளாஸ் அட்டன் பண்ணி ஒரு 6 மாதம் போனேன். அதுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க. சின்னதாக ஒரு நோட்டு கூட சின்னதாக மினியேச்சர் மாதிரி செஞ்சுலாம் அது வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்தாங்க, அது வாங்கி வச்சுருக்கேன். 6 மாதம் வந்து டைலரிங் நான் போனேன். அது மட்டும்தான். மற்றபடி நான் பெரிய அளவில் எங்கேயும் டைலரிங்லாம் போய் கற்றுக்கல. அம்மாக்கிட்ட பார்த்து பழகினது, அம்மா சொன்ன சில விஷயங்கள் வந்து எடுத்துக்கிட்டேன். எனக்கு தெரியாத விஷயங்களை உங்களை மாதிரி தான் நானும் யூடியூப்பில் சில விஷயங்கள்லாம் பார்ப்பேன், பார்த்து அப்படியே தெரிஞ்சுக்கிட்டது தான்.
ஒரு ப்ளவுஸில் ஓரளவுக்கு என்னால் மிஸ்டேக் இல்லாமல் எல்லாருக்கும் தைச்சி கொடுக்க முடியுது. எல்லா டைலர்ஸுக்குமே எல்லாரோட பாடி ஃபிட்டிங்கும் சரியாக வராது. எவ்வளோ ஃபேமஸாக உள்ளவங்களாக இருந்தால் கூட ஒரு சிலருக்கு வந்து அவங்க தைக்கிறது வந்து செட் ஆகாமல் இருக்கலாம். அது வந்து இயற்கை. அதனால நம்ம நல்ல டைலர் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஒரு ஊரில் நம்ம ஊரில் ஒரு 3/4 பேர் நம்மள்கிட்ட கொடுக்குறாங்கன்னா நம்ம நல்ல டைலர், அது நமக்கு தெரிஞ்சால் போதும். மற்றபடி எனக்கு அந்த மேக்ஸி ட்ரெஸ்ஸு இது மாதிரியான தைச்ச அனுபவம்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. மேக்ஸி ட்ரெஸ்ஸு இருந்தாலும் ஒரு டைலரிங் இந்த ஃபீல்டில் வந்துட்டோம் அப்படிங்கும்போது தெரியல அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டாவது நான் அதை வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இது வரைக்குமே நீங்கள் எனக்கு இந்த இவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக வந்து லேடிஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அட்வைஸு, உங்களோட ரெஸ்ட் டைமை வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணாதீங்க. உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை ஏதாவது யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டு உங்கள் குடும்பத்துக்காக ஏதாவது ஒரு வருமானம் வரத்துக்கு யூஸ் பண்ணுங்கள் அந்த டைமை. சரி, ரைட்டு. ஃபைனலாக இந்த ப்ளே பட்டனை அப்படியே உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். ஏற்கனவே நான் வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்த்தாச்சு. இது மாதிரி தான் பாக்ஸ் வந்திருக்கு. இதில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி வந்திருக்கு. அதில் வந்து சிஇஓ அவங்களோட சைன் இருக்குது. இது ஒரு மேலே இருக்குது. ஃபைனலாக நமக்கு இப்படி தான் இருக்குது ப்ளே பட்டன். கிட்டத்தட்ட எனக்கு இது வந்து 1 மாதம் ஆகிடுச்சு. நான் வீடியோ போடணும்னு நினச்சிட்டே இருக்கேன், முடியல. இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது. சரி, அப்படியே ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு. இது உங்களால் கிடைச்ச யூடியூப் அவார்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.